சீமானோட பாஸ்போர்ட் வந்து முடக்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை வந்து இப்ப ரிலீஃப் பண்ணிட்டாங்க. ஏன் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? பாஜகவோட ஒரு அண்டர் டீலிங் வச்சுட்டாருல அவரு. இது புதுசா இருக்க. புதுசா இருக்குன்னு இல்ல, அவர் பாஸ்போர்ட்டை ரிலீஃப் பண்ணி கொடுத்ததே மோடி ஐயா தான். அது மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு டீல் பண்ணிட்டு நாங்க பாஸ்போர்ட்ல முடக்கிடுவோம். ஓ, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இதுதான் வேலை. சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து இப்ப விரித்து விடுதா வேற வேலை அவருக்கு. ஏங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இடையில ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வந்திருக்காருங்க அண்ணன் சீமான் அவர்களா? ஆமா, இங்க இருக்கிற இலங்கைக்கு போகணும்னா கூட பாஸ்போர்ட் வேணும். அது தெரியுமா தெரியாதா? அண்ணன் இப்ப ரீசெண்டா போனது எங்கேயுமே போல, மதுரை தான் போயிட்டு வந்தாரு. ரகசியமா போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரகசியமா பண்ற வேலை எல்லாம் உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏங்க எங்களுக்கு எல்லா நியூஸும் வந்துருங்க, அப்டேட் வந்துரும். புரியுதுங்களா? யாராரு பெரிய பெரிய அரசியல்வாதிங்க யாராரு பாஸ்போர்ட்லாம் முடக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? சிதம்பரத்தோட அந்த லிங்க்ல இருக்கவங்க எல்லாம் எவனெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அவங்க பாஸ்போர்ட்லாம் முடக்கி வச்சிருக்காங்களாம். ஆமா, பிஜேபிக்கு ஆப்போசிட்டான பார்ட்டி எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க. பிஜேபிக்கு நமக்கு அப்படி ஒட்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாஸ்போர்ட் அப்ப நம்ம சொன்னது தானே கேட்பாங்க. ஆமா, ஏங்க திமுக காரன் கட்சிக்காரங்க எல்லா சொத்துகளும் ஃபாரின்ல இருக்குதான். இங்க பாஸ்போர்ட்டை முடக்கி அப்படியே எல்லாத்தையும் வர வச்சிடணும். வர வச்சா இங்க தலைவரோட சொத்துக்கள்லாம் ஏங்க நாங்க இங்க தானே இருக்கோம். அவங்களும் இங்க தானே இருக்காங்க. ஏங்க புரியலையா? எங்க தலைவரோட சொத்துக்கள் ஃபாரின்ல எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே இங்கதான் இருக்குது. அப்படியா? ஆமா, இவங்க டிஎம்கே எல்லாம் தனியா தீவு வாங்கி வச்சிருக்கலாங்க. ஓஹோ. ஆமா, இந்த இது சாமியார் ஒருத்தன் இருப்பான்ல, நித்யானந்த சாமின்னு, அவனோட பார்ட்னர்ஷிப் போட்டு தனி தீவு கைலாயமே இவங்க வாங்கி வச்சிருக்கிறதா. அப்படிதான் சொல்றாங்க. டீல்லாம் அப்படி இருக்கான்.